Hi friends, welcome to SS Culinary. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான லட்டு தாங்க. என்ன லட்டுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம பண்ணிடுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற லட்டு என்னன்னா எவ்வளோ வெரைட்டி இருக்கு. ஆனா இப்ப சீசனல் ஃப்ரூட்ஸா போயிட்டு இருக்கு மேங்கோ வச்சு எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போறோம். வாங்க மேங்கோ லட்டு எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் இன்னைக்கு ஒரு பெரிய மேங்கோ எடுத்திருக்கேன். இது ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சு கொண்டு வந்துக்கலாம். ஒரு பேன்ல 6 ல இருந்து 7 டீஸ்பூன் கீ சேர்த்துக்கிறேன். கீ நல்லா சூடானதுக்கு அப்புறம் கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு நீங்க சேர்த்துக்கோங்க. இப்ப முந்திரி கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். முந்திரி கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம துருவன தேங்காவை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். நல்ல பெரிய தேங்காவை பார்த்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். தேங்காய், முந்திரி, கீ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கீ தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2 டீஸ்பூன் கீ வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டா மட்டும் நீங்க சேர்த்துக்கோங்க. இப்ப எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து அடுப்பு லோ ஃப்ளேம்ல வச்சுதான் இதை பண்ணணும். ஹை ஃப்ளேம்ல வச்சீங்க அப்படின்னா அடிபிடிச்சிரும். மீடியம் ஃப்ளேம்லயும் சம்டைம் அடிபிடிச்சிரும். அதனால லோ ஃப்ளேம்லயே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. தேங்காய் கீயோட நல்லா மிக்ஸ் ஆகி தேங்காயோட வாசனையும் கீயோட வாசனையும் நல்லா வரும். தேங்காயோட கலரும் கொஞ்சம் மாறும். அப்படி வர வரைக்கும் நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தேங்காய் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 கப்பு கண்டென்ஸ்ட் மில்க் வந்து நான் சேர்த்துக்கிறேன். மேங்கோ எவ்வளவு ஸ்வீட்டா இருக்கோ அதை பொறுத்து நம்ம இதை சேர்க்கணும். இன்னைக்கு மேங்கோ நல்லா ஸ்வீட்டா இருக்கனால நான் 1/4 கப்பு சேர்த்துக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஸ்வீட் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னா நீங்க கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கோங்க. இப்பயும் நீங்க லோ ஃப்ளேம்ல தான் மிக்ஸ் பண்ணணும். ஹை ஃப்ளேம்ல மாத்தக்கூடாது. லோ ஃப்ளேம்லயே நல்லா மிக்ஸ் பண்ணுங்க, இல்லைன்னா அடிபிடிச்சிடும். நீங்க இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. தேங்காய் நல்லா மிக்ஸ் ஆகி திக்கா வரணும். அது வரைக்கும் நீங்க மிக்ஸ் பண்ணுங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா திக்கா வந்ததுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்ச மேங்கோவை இதுல சேர்த்துக்கலாம். நான் எடுத்த மேங்கோ அரைச்சது இந்த கப்பு நிறைய வந்தது. இதே கப்பு நிறைய தான் நான் துருவன தேங்காவும் சேர்த்தேன். ஸோ நீங்க பண்ணும்போது மேங்கோ அரைச்சு வச்சுக்கோங்க. மேங்கோ எந்த கப்பளவு வருதோ அதே கப்பளவு தேங்காய் துருவலையும் எடுத்துக்கோங்க. அப்பதான் மேங்கோ லட்டு கரெக்டா டேஸ்டா வரும். இப்போ தேங்காய் துருவலோட மேங்கோ வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்ப நம்ம வந்து அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல மாத்திக்கலாம். ஏன்னா மேங்கோ பேஸ்ட் நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகணும். அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 10-15 நிமிஷமாவது ஆயிடும் இது நல்லா ட்ரை ஆகுறதுக்கு. அதனால நீங்க கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ஒன்ஸ் ட்ரை ஆனதுக்கு அப்புறம் நீங்க வந்து லோ ஃப்ளேம்லயே அகைன் வச்சுக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் கிஸ்மிஸ் பழம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு சேர்த்துக்கோங்க. இப்ப நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. பாருங்க, இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆகுற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்ப இத வந்து நம்ம ஒரு பிளேட்ல மாத்திடலாம். பிளேட்டை மாத்திட்டு நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். லட்டு வந்து சூடா இருக்கும் போதே நம்ம பிடிச்சிடணும். நம்ம கையில வந்து நெய் தடணும்னு அவசியம் இருக்காது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி இதுல நல்லா நெய் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க தடவிக்கோங்க. ஆனா 6 வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. சூடா இருக்கும் போதே நம்ம லட்டு பிடிச்சிடணும்.
அப்பதான் லட்டு கரெக்டா வரும். அது ஆறும்போது கொஞ்சம் இருக்க கரெக்டா இருக்கும். அதனால சுட சுட நீங்க லட்டு பிடிச்சிருங்க. உங்களால எவ்வளவு சூடு தாங்க முடியுமோ அந்த ஸ்டேஜ் வரும்போது நீங்க லட்டு பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சூப்பரான டேஸ்டியான மேங்கோ லட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை நான் மேல இப்ப கிஸ்மிஸ் பழம் வச்சு டெக்கரேட் பண்றேன். உங்களுக்கு வேணும்னா முந்திரி பருப்பு கூட வச்சுக்கோங்க, இல்லைன்னா பாதாம் கூட வச்சு நீங்க டெக்கரேட் பண்ணலாம். இத சுட சுட சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனா சுட சுட சாப்பிட்றதை விட கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும். சூப்பரான மேங்கோ லட்டு எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்க. இந்த லட்டு சூடா சாப்பிட்றதை விட நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதை விட இதை ஃப்ரீசர்ல வச்சுட்டு ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இந்த மேங்கோ லட்ல நம்ம ஃப்ரெஷ் கோகோனட் சேர்க்கறனால முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்க பாருங்க. ஏன்னா நம்ம வெளியில வச்சோம்னா 2-3 நாளே டேஸ்ட் கொஞ்சம் மாறிடும். இதே நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது ஒரு வாரம் ஆனால் கூட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நீங்களும் இதை செஞ்சு பாருங்க. டேஸ்ட் எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.